சித்திரை மாத அமாவாசை 2025 தடைகள் விலக சொல்ல வேண்டிய 5 மந்திரங்கள். வைசாக அமாவாசை எனப்படும் சித்திர அமாவாசை 2025 ஏப்ரல் 27ஆம் தேதி அன்று வருகிறது. அன்று தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை வரவழைக்க சில மந்திரங்களை உச்சரிக்கலாம். திருமூர்த்திகளின் அருளை பெற அரச மரத்தை வணங்குவதும் லட்சுமி தேவியை வழிபடுவதும் சிறப்பு. பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடவும் கங்கை நதியில் நீராடவும் இது உகந்த நாள். இந்த நாளில் சொல்ல வேண்டிய 5 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் வாழ்க்கையில் அமைதி, வெற்றி, ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தரும். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். சித்திரை அமாவாசை என்பது முக்கியமான நாள். அன்று கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறலாம். இந்துக்கள் அன்று அரச மரத்தை வழிபடுவார்கள். இதன் மூலம் மும்மூர்த்திகளின் அருளை பெறலாம். திருமகளை வணங்கி வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரலாம். பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட இந்த நாள் சிறந்தது. ஏழைகளுக்கு உணவு மற்றும் தேவையான பொருட்களை தானம் செய்யலாம். இதனால் கடவுள் மனம் குளிர்ந்து முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. அன்று கங்கை நதியில் நீராடினால் புண்ணிய பலன் கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவத கதையை கேட்டால் இறைவனின் அருள் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டுக்கான சித்திரை அமாவாசை ஏப்ரல் 27ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் சில மந்திரங்களை சொல்வதன் மூலம் தடைகளை நீக்கலாம். குறிப்பாக வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், துரதிர்ஷ்டம் போன்றவற்றை விரட்டலாம். இந்த மந்திரங்களை எப்படி எப்போது உச்சரிக்க வேண்டும் என்பதனை அறிந்து கொள்வோம். அமாவாசையில் சொல்ல வேண்டிய 5 மந்திரங்கள். அமைதி மற்றும் வளமைக்கான மந்திரம். ஓம் புரிதா பூரி தேஷினோ மாதப்ரம் பூரிய பாரா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இப்படி செய்தால் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். மனமும் இதயமும் அமைதியாகும். வாழ்க்கையில் வெற்றி பெற ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்ற மந்திரத்தை அமாவாசையில் சொல்லலாம். விஷ்ணுவுக்கு உகந்த இந்த மந்திரத்தை தடைகள் நீக்கும். இந்த மந்திரம் தடைகளை நீக்கும். குறிப்பாக வேலை, உறவு, வளர்ச்சி போன்றவற்றில் இருக்கும் தடைகள் விலகும். இந்த மந்திரத்தை பக்தியுடன் சொன்னால் வெற்றி நிச்சயம். விஷ்ணு காயத்ரி மந்திரம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை ருத்ராட்ச மாலையை வைத்து 108 முறை சொல்ல வேண்டும். இதனால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மந்திரம் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும். ஆன்மீக உணர்வை மேம்படுத்தும். தடைகளை நீக்கும் மந்திரம். ஓம் சர்வபாதா வினிர்முக்தோ தனதான்ய சுதன்விதாய மனுஷ்யோ மத் பிரசானதேன விபீஷ்யாதி ந சம்சயாஹே என்ற மந்திரத்தை சித்திரை அமாவாசையில் சொல்லலாம். இந்த மந்திரம் தடைகளை நீக்கும். குழந்தைகள் நலமாக இருக்கவும் வீட்டில் செல்வம் பெருகவும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். 5 நல்ல ஆரோக்கியத்திற்கு மந்திரம். சர்வ சித்தி மந்திர ஸ்வரூபிணி தன்வந்திரையை நமக என்ற மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம் தன்வந்திரி பகவானுக்கு உரியது. இதை சொல்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்வதன் மூலம் சித்திரை அமாவாசையில் நல்ல பலன்களை பெறலாம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.